டேக். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய இணையதளத்தை பார்வையிட வந்ததுக்கு மிக்க நன்றி. அதை விட என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய குறள், அதாவது கல்வின்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு நமக்கு தெரியும். அந்த கல்வியை பத்தி புகழ்ந்து எழுதுறோம்னா, நான் கல்வியில் கொஞ்சம் அடிப்படையோட கல்வியோட தான் நினைச்சிட்டேன். இருந்தாலும் அந்த கல்வியினுடைய வருத்தம் எனக்கு இருக்கு. முழுமையா பெரிய கல்வியினுடைய செல்வத்தை அப்படின்றது. அதனால அந்த கல்வியினுடைய பெருமையை பத்தி ஒரு குறள் எழுதியிருக்கேன், கேளுங்க. குறள் செல்வம் பெற்றோன் சிறப்பெற்றோன் கற்றவன் கல்லாதான் கால்வழியும் சீர்மனையும் பெறாதான். செல்வம் பெற்றோன் சிறப்பெற்றோன் கற்றவன் கல்லாதான் காலனியும் சீர்மனையும் பெறாதான். இதுக்கு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வம் பெற்றோன் சிறப்பெற்றோன் அப்படின்னா உலகில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் சிறப்புகளையும் பெறுகிறான் யார் என்றால் கற்றவன். கல்வி அறிவு இல்லாதவன் என்ன பண்றான்? காலனியும் சீர்மனையும் பெறாதான். செருப்பு தைக்கிற அந்த தொழிலை கூட முழுமையா ஒரு தொழிலா கடைசி வரை கடைபிடிக்க முடியறதில்ல, அது அவனுக்கு நிலையா நிக்கிறது இல்லை. இதுதான் கல்வியினுடைய பெருமையை நான் இந்த குறளை கொடுத்திருக்கேன். அதாவது கல்வியானது முழுமையை அடைந்து விட்டால் உனக்கு செல்வமும் சிறப்பும் வந்து சேரும். கல்வி என்பதை இழந்து விட்டாய் என்றால் காலனியின் அதாவது செருப்பு தைக்கும் தொழில் கூட உனக்கு நிரந்தரமாகாது என்பதை இதன் மூலம், இந்த கருத்தின் மூலம், இந்த விளக்கத்தின் மூலம் இந்த கல்வி செல்வத்தின் பெருமையை நான் விளக்குகிறேன். என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய கல்வியை முழுமையாக எனக்கு செல்வம் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இந்த குறளையும் புகழ்ந்து எழுதியிருக்கிறேன். இந்த குறளை பற்றி உங்கள் கருத்துக்களை என்னுடைய மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புமாறு மிகவும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குறளின் விளக்கத்தோடும் குறளும் நான் செல்கிறேன். மீண்டும் அடுத்த குறள் விளக்கத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்போதைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே வாழுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்ற ஒரு அருமையான சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் செல்வன் என்ற திரு தமிழ். பாய்.